ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சால்னா செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் 10-20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இருந்தாலும் சின்ன வெங்காயம் தான் இந்த சால்னாவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்குங்க. அடுத்து அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கல்பாசி, இதுதான் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கசகசா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாமே எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் வதக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது ஆறங்காட்டி நம்ம இந்த குழம்புக்கு தேவையான இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 2-3 கைப்பிடி அளவு நம்ம அதில் தேங்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதில் ஒரு 5-6 முந்திரி சேர்த்திக்கலாம். அடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்தி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு இதை நல்லா ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இது எப்படி தாளிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்து அதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு. அடுத்து அதில் நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு புதினா ரொம்ப முக்கியம். அடுத்து அதில் ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாம் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கணும். கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. உங்களுக்கு மட்டன் மசாலா வேண்டாம்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம்.
சேர்த்திட்டு அந்த மசாலாவை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்குங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து திக்காயிருச்சு. அதில் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். இது வந்து சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சாச்சு. அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையல் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.